வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருநெல்வேலி இடி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ சாம்பார் நம்ம மசாலா இடித்து போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். எடுத்து கழுவிட்டு நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பருப்பை மூடி வச்சிடலாம். பருப்பு வேகட்டும். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கத்திரிக்காய், தக்காளி, பீன்ஸு, மாங்காய், முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, இவ்வளவும் நான் போட்டு சாம்பார் பண்ணுவேன். எல்லா காய்கறியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்துடலாம். மசாலாவை வறுக்கலாம். நான் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மல்லி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துடலாம். நான் ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வத்தல், அதையும் இது கூட போட்டுடலாம். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம காய் வேக வச்சிடலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன். காய் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம், தேவையான அளவு. இப்போ காயை மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா திரிச்சிட்டு வந்துடலாம். தக்காளி போட்டுடலாம். நான் தக்காளி போட மறந்துட்டேன், அதான் லேட்டாக போட்டேன். இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊர்லலாம் இடிப்பாங்க, நம்ம இந்த மிக்சியில் தான் நான் திரிச்சு வச்சுருக்கேன். பொடியை போட்டுடலாம், திரிச்சு வச்சதை. புளி கொஞ்சமாக நான் கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஊற்றிடலாம். தேங்காய் நம்ம ஊரில் தேங்காய் போட தான் செய்வாங்க. சரி, நான் அதனால் ஒரு சின்ன
2 பத்தை சின்ன தேங்காய் பத்தை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருந்தேன், நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். இதை நம்ம உள்ளே போட்டுடலாம். அந்த பாத்திரம் சின்னதாக இருந்தது, அதனால் பாத்திரம் மாற்றிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆகிட்டு நல்லா வாசனையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிச்சு வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லியில போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பார் ரெடி ஆயிட்டுங்க. வாசனையாக இருக்குது, சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.